வணக்கம் கைஸ், நான் உங்களுக்கு ரூபேஷ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரமாதம் ஒரு காட்டி ரோல் ரெடி பண்ண போகிற வெஜிடபிள். வாங்க, இதில் ஆனியன் ஜூலியன் இருக்கு, கேரட், கேப்சிகம், கேபேஜ், சில்லி. ஓகே கைஸ், வெஜிடபிள் இதை இப்போ மசாலாலே நம்ம சில்லி பவுடர் இருக்கு, தனியா பவுடர் இருக்கு, ஜீரா, ஓல் ஜீரா और ட்ரை கஸ்தூரி மேத்தி வச்சிருக்கு. வாங்க இப்போ ஒரு கடையில் और இதை போடலாம். மஸ்டர்ட் ஆயில் சொல்கிறோம். மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் போட்டு நல்லா சூடாயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜ்லேயே நல்லா சைட்லேயே வச்சுட்டு நம்ம ஜீரா ஓல் ஜீரா போட்டு நல்லா கொஞ்சமாக குக் பண்ணோம். இதை குக் ஆயிடுச்சு அப்புறம்னா கொஞ்சமாக சாப் பண்ணியிருக்கேன்னா சில்லி சில்லி க்ரீன் சில்லி கூட நம்ம இதில் போடலாம். பாருங்கள், க்ரீன் சில்லி நான் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி ஸ்பைசிக்காக நான் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டைலில் கொஞ்சமாக ஆனியனு சாட்டை பண்ணி அவையெல்லாம் வெஜிடபிள்லே மிக்ஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லே நம்ம குக் பண்ணோம். மேக்ஸிமம் 2-3 மினிட்ஸு நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லே இதை குக் பண்ணோம். நல்லா குக் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டைலில் இதில் என்னென்ன போடுறா ஃபுல்லாக ரெசிபி பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒன்றுமே தெரியாது. நான் உங்களுக்காக சூப்பராக ரெசிபி நம்ம சேனல்லே எடுத்து வர. நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த ஊரில் பார்க்குறீங்க, கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்கு அதை கூட காமெண்ட்லேயே சொல்லுங்கள். எனி டவுட் காமெண்ட்லேயே சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் ஆக்சுவலி சென்னையிலே ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன். நான் உங்களுக்காக எல்லாமே ரெசிபி போடுறேன். இப்போ நல்லா 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதை குக் ஆயிடுச்சுன்னா லைட்டாக நம்ம டொமேட்டோ கெச்சப் இருக்குது, டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். டொமேட்டோ கெச்சப் நல்லா சாட்டை பண்ணணும். லைட்டாக தண்ணி கூட போடணும். தண்ணி போட்டு நல்லா கொஞ்சமாக நல்லா வெஜிடபிள் இன்னும் நல்லா குக் ஆகணும். தண்ணி டொமேட்டோ கெச்சப் போட்டால் நம்ம லைட்டாக இதை ஜூஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிட்றது பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டைல் நம்ம கஸ்தூரி மேத்தி, சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டைல் லைட்டாக சால்ட் போடணும். நம்ம ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக லெவலில் வந்திருக்கு. கொஞ்சம் ஸ்வீட்டாக, ஸ்பைசி, ஜூஸியாக, சூப்பராக வந்திருக்கு. அதை நல்லா இதை பண்ணோம், குக் பண்ணோம். லைட்டாக தண்ணி போட்டு இன்னும் நல்லா ஜூஸியாக ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் இந்த ஊரில் பார்க்குறீங்க, கண்டிப்பாக காமெண்ட்லேயே சொல்லுங்கள். வேறு உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வேணும், கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுற யூடியூப்ல பாருங்கள். ஒரு சூப்பராக ஒரு ஜூஸியாக நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்லேயே எடுத்து வைக்கணும். ஓகே கைஸ், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் பிடிக்கும், கண்டிப்பாக கமெண்ட்லேயே கூட சொல்லுங்கள். இப்போது ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக ஒரு ஜூஸியாக ஒரு ஃபேண்டாஸ்டிக் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு நம்ம ரெடி பண்ணால் ஒரு டோ இருக்குது, ரொட்டி டோ தான். இதை வீட் ஃப்ளேவர் அதை ஆல்ரெடி சப்பாத்தி மாவு கூட சொல்லலாம். ஓகே, சப்பாத்தி மாதிரி நல்லா ரொட்டி மாதிரி நல்லா ஃபைனாக தேய்க்கணும். பூரா ரவுண்டாக வைக்கணும். கொஞ்சம் பெருசாக லென்த்தாக இந்த மாதிரி இருக்கணும்னா ருமாலி ரொட்டி மாதிரி இருக்கணும். ருமாலி ரொட்டி யார் சாப்பிட்டுருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்லேயே பண்ணுங்க. ஓகே, ருமாலி ரொட்டி மாதிரி இதை நைஸாக தேய்க்கணும். தேய்ச்ச அப்புறம் நல்லா லென்த்தாக பண்ணி லைட்டாக கொஞ்சம் மாவும் போட்டு கொஞ்சமாக 2 சைட்லேயும் மாவு போட்டு நல்லா அடிக்கணும். இந்த மாதிரி ருமாலி ரொட்டி மாதிரி. இப்போது ஒரு நம்ம சூடாக ஒரு தவாலே, தோசை தவா, இனி தவாலே கூட நம்ம போடலாம். தவா சூடாக இருக்குது, அந்த தவாலே நான் போட்டு கொஞ்சமாக 2 மினிட்ஸ் 2 சைடு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 சைடு நான் குக் பண்ணி சூப்பராக எடுத்துட்டு இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். எப்படி ரோல் பண்ணுறோம் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. இப்போது ரோல் பண்ணது ஒரு நல்லா க்ளீன் பண்ண டேபிள், அதுலேயே நம்ம மசாலா போட்டு இப்போது ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள்,
ஒரு ஃபேண்டாஸ்டிக் நம்ம ரெசிபி ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம ஸ்நாக் கூட சாப்பிடலாம். ஈவினிங் டைமில் நல்லா இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம். சூப்பர் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இதை நம்ம பட்டர் பேப்பர்லேயே நல்லா மடிச்சிக்கணும். நல்லா மடித்து டைட்டாக மடிக்கணும். சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே போட்டுங்க. உங்களுக்காக இதே மாதிரி சூப்பராக வீடியோ எடுத்து வரேன். நெக்ஸ்ட் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போது எடுத்துட்டு ஒரு கட்டிங் பள்ளி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட்டிங் வெட்டில் வச்சு இதை நல்லா கட் பண்ணி இப்போது பிளேட்டிங் பண்ணுறேன். எப்படி பிளேட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவில். இப்போது நான் ஆல்ரெடி மீன் சட்னி கார்னிஷிங் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிளேட்லேயே ஒரு சைட்லேயே காட்டி ரோல் போட்டு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஒரு டிசைனாக வச்சு அப்படி வச்சிருக்கேன். நீங்கள் கூட பாருங்கள். ஓகே, சூப்பராக நம்ம காட்டி ரோல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ எடுத்து வரேன்னா ஒரு சில்லி கொரியண்டர் மிக்ஸ் வெஜிடபிள் சிக்கன் எப்படி ரெடி பண்ணுற அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்